ஷபீர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரட்சி கவிதாசன் ஒரு நீளமான ஒரு புள்ளி சொல்கிறாரு, இதெல்லாம் இத்தனை நடக்கக்கூடிய இடத்துல ஆளுநர் இதை கேட்கறதுல சரிதானே, அப்புறம் ஒரு புதுவிதமான அரசியல், புதுவிதம்னு இல்லை, இன்னைக்கு கூர்மைப்படுத்த வேண்டிய அரசியலில் முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறார். இன்னைக்கு ஒரு அரசியலை பாஜக கூர்மைப்படுத்தணும் அல்லது அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவரோ மாநில தலைமையோ அந்த கமிட்டியோ தான் அந்த அரசியலை முன்னெடுக்கணும். ராஜ்பவனில் அரசியல் தீர்மானிக்கப்படுவதில்லை, அதற்கான இடமும் அது இல்லை. வேணும்னா ரஜினிகாந்தை நீங்கள் ராஜ்பவனுக்கு கூப்பிட்டு அரசியல் பேசலாம், அரசியல் விவாதிக்கலாம், அரசியல் பேசப்பட்டது அப்படின்னு ரஜினிகாந்த் வெளியே வந்து சொல்லலாம். அதெல்லாம் அந்த ராஜ்பவனுடைய 4 செவுத்துக்குள்ளதான் நடக்கின்ற விஷயங்கள். ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஒரு புதிய அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அது ஆளுநர் தான் அறிவிப்பார், அதற்கான அஜெண்டாவை ஆளுநர் செட் பண்ணுவார் அப்படின்னா அது ஆளுநருடைய அந்த பதவிக்கும் பொருத்தமானதல்ல. ஆளுநருடைய பதவியில இருந்துகிட்டு அவர் அதை செய்யவும் கூடாது. ஆனா இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து இதையே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆளுநர் எப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்கு, இன்னைக்கு தலைப்பு செய்திகள் என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு நிகழ்ச்சியில் போனார்னா அந்த கான்டெக்ட்ல பேசுவார். இன்னைக்கு வேங்க வயல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பரவலாக பேசப்படுகிறது. அதில் வந்து பல கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளே அதில் வந்து ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது உடனே அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவது, ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைப்பது, இதை ஆளுநர் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்றது தான். ஆளுநருடைய லிமிடேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஆனால் இந்த ஆளுநர் வரம்பை மீறிதான் வந்து அவருடைய பேச்சும் அப்படிதான் இருக்கிறது, அவருடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கிறது. இப்ப இத பாஜக வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்கான்னு கேட்கிறார். அவர் என்ன பொதுவா ஆளுநர்கள் பேச மாட்டாங்க. நீங்க வேற எந்த மாநிலத்துல ஆளுநர் பேசுவாரு? ஒரு யூபியில போய் ஆளுநர் அப்படி பேச சொல்லுங்களேன். பாஜக ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து இந்த மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சராக ஒரு தலித் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டாருன்னா அந்த ஆளுநர் அடுத்த நொடி அங்க இருக்க மாட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு வந்து இந்த ஆளுநர் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டுமே அவர்கள் அரசியல் செய்வதற்கும் அதற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு எழுதப்படாத விதியாக அதை அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னும் போது இங்க எந்த இடத்துல நீங்க அதை வந்து டிரா பண்ணுவீங்க? இப்ப பாஜக அதற்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறது. அதிமுக ஆளுநர் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் பாஜக ஒரு புது விளக்கத்தை கொடுக்க வேண்டியத கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அவர் கொடுத்த விளக்கமும் ரொம்ப அபத்தமான விளக்கம். நீங்க சுதந்திர போராட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நாம திருப்பி கேட்கலாம், பாஜகவை பார்த்து RSS பார்த்து உங்களுடைய சுதந்திர போராட்ட வரலாறு என்ன, எத்தனை தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், உங்களுடைய சுதந்திர போராட்ட வரலாறுல நீங்க சொல்லுங்க தலைவர்களை அப்படின்னு கேட்கலாம். அந்த விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பாஜகவும் RSSம் பதில் சொன்னா பரவாயில்ல, ஆளுநர் அதற்கு பதில் சொல்கிறார், ஆளுநர் அதை முன்னெடுக்கிறார் அப்படின்னு பேசுறதே வந்து ரொம்பவே ஒரு வினோதமான ஒரு அரசியலை ஆளுநர் முன்னெடுக்கிறார். திருமாவளவன் சொன்னது போல ஒரு அரசியல்வாதியாகவே ஆளுநர் செயல்படுகிறார். நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவர் ஒரு கவர்னர் கிடையாது, அவர் ஒரு பொலிட்டிக்கல் கவர்னர். ஸோ அரசியலை மட்டுமே பேசுவேன், அதன் மூலமாக ஏதோ ஒரு கருத்தை நான் வந்து பேசிட்டே இருப்பேன், இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன் அப்படின்றது அவருடைய செயல்பாடுகளாக இருக்கிறது. அதுதான் அவருடைய ஸ்டேட்டட் அஜெண்டாவே இருக்கிறது. இப்ப ஆளுநர் பற்றிய விமர்சனத்தை வைக்கிற அதே நேரத்தில் திரு சீமான் பற்றியும் திருமாவளவன் விமர்சனங்களை வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் நகர்வுகள்? இது கொள்கை மோதலாக இருக்குதா, தேர்தல் களத்துக்கானதாக இருக்கிறதா? இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் அப்படின்னா ஆளுநர் ஒருவர், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர், மூன்றாவது அந்த வரிசையில சீமானும் இணைந்து விட்டார். இன்னைக்கு அவருடைய முழுக்க அவருடைய அரசியல் அப்படின்றது என்ன வரிசைப்படுத்துறீங்க? ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸை வெளிப்படையாக பேசுறாரு. சீமான் அதையும் தான் கடுமையாக விமர்சிக்கிறாரு. இல்ல, அது விமர்சனம் பண்றாரு. நீங்க ஒரு காலத்துல சீமான் வந்து பெரியாரை புகழ்ந்து, சேக்குவாராவை புகழ்ந்து, இடதுசாரி தலைவர்களை புகழ்ந்து அந்த டிஷர்ட்லாம் போட்டுட்டு தான் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்த்தார். இப்போ எனக்கு புரிதல். இன்னைக்கு முழுக்க அதற்கான ஒரு எதிர்நிலைப்பாடு அவர் எடுத்திருக்கிறார். அதுக்கு அவருக்கு வந்து ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் அவர் அப்பீல் பண்ணணும்னு பார்க்கிறாரு. முழுக்க ஒரு ரைட் டர்ன் எடுத்துட்டார். அவருடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸாக மாறுகிறது. ஒரு ரைட் டர்ன் எடுத்து விட்டார் அப்படின்றதான் நான் உறுதியா பார்க்கிறேன். இதுல ஆரம்பத்தில இருந்தே அவங்க திராவிட எதிர்ப்பு என்பதை மையமா தானே வச்சிருக்கிறாங்க. அத நீங்க வந்து பாஜக ஆதரவு அப்படின்னு அது நீங்க திராவிட எதிர்ப்பு. இப்ப நீங்க தமிழ் தேசிய அரசியல பேசுறீங்க, தமிழ் தேசிய அரசியல நீங்க பேசிட்டே போங்களேன். நீங்க அதை மக்கள் மத்தியில விளக்குங்க, அதற்கான ஆதரவை நீங்கள் வந்து திரட்டுங்க. பெரியாரை குறிப்பிட்டு ஒரு நபரை குறிப்பிட்டு தாக்குவது அப்படின்றது வந்து
இதை தாக்குனா இந்த அரசியல டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு அவர் அதுதான் அவரு அதை வந்து பெரியார தனி நபராக பார்க்கல, ஒரு கொள்கையினுடைய முகமாக அல்லது கொள்கையினுடைய பெரியார் மீது வைக்கப்படுவது தனிப்பட்ட தாக்குதல் தான். ஓகே, அவர் என்ன பேசினாரு, எப்படி நடந்து கொண்டார், என்ன பண்ணாரு, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பேசும்போது அது தனிப்பட்ட அவதூறு தாக்குதல் தான். அதை பாஜக முன்னெடுத்தது, ஃபெயில் ஆயிருச்சு. பாஜக பல்வேறு கட்டங்கள்ல அந்த பிளானை தான் முதல்ல பாஜக எடுத்தாங்க கையில. 2014 பாஜக முதல்ல டேமேஜ் பண்ண ஐக்கனே வந்து பெரியார் தான். அவரை வந்து அட்டாக் பண்ணணும்னு போனாங்க. அதற்கான விலையை பாஜக கொடுத்தது. பாஜகவுக்கு கடுமையான ஒரு அதிருப்தி என்பது மக்கள் மத்தியில் உருவாயிருச்சு. இன்னைக்கு மறைமுகமாக அதை வந்து சீமான் செய்கிறார். பாஜக அதை பின்னாடி இருந்து ஆதரிக்கிறாங்க, கைத்தட்டி வேடிக்கை பார்க்கறாங்க. சீமானுக்கான ஆதரவு என்பது பாஜக கிட்ட இருந்து வருது. இல்ல, நீங்க சொல்லக்கூடிய நிலையில இருந்து பார்த்தா, அரசியல் கணக்கு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே பாஜகவுக்கு அது தேர்தல் அரசியல்ல வெற்றி பெறலன்னா திரு சீமான் அதை பார்த்திருக்க மாட்டாரா? அதையே அப்ப அது ஒரு சீமானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு 2026 தேர்தல் களம் என்பது கடந்த தேர்தல்கள் போல் இருக்காது. களம் என்பது மாறி இருக்கிறது. விஜய் ஒரு ஃபேக்டராக வந்திருக்கிறார். விஜய் பெரியார் ஐக்கனாக முன்னிறுத்தி ஒரு இளைஞர் பட்டாளத்தை அவர் வந்து ஈர்க்க நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த ஐக்கனை நம்ம டேமேஜ் பண்ணணும் அப்படின்றது அவருடைய கணக்காக இருக்கிறது. அதன் மூலமாக நான் திமுகவை எதிர்க்கிறேன், திராவிட அரசியலும் எதிர்க்கிறேன், எல்லாரையும் ஒரே காயில நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்ற அந்த நிலைப்பாடு அவர் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த இடத்துல அவர் ட்ரிகர் ஆகி இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விஜயுடைய அந்த மாநாட்டில் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து அவர் வந்து அதை ட்ரிகர் ஆகி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இதுல 2 தரப்பையும் அவர் அட்டாக் பண்ணணும்னு பாக்குறாரு. நமக்கான பொது எதிரி அப்படின்றது இவங்க தான், திராவிடமும். அதே போல பெரியாரை யார் முன்னிலைப்படுத்துறாங்களோ, இன்னைக்கு பெரியாரை வந்து இழிவுபடுத்தி, பெரியாரை கொச்சைப்படுத்தி, பெரியார் மீது ஒரு அவதூறை திணித்து பேசுவது அப்படின்றது இன்னைக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னா, இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் வந்து பிரபாகரன் அவர்களை ஆதரித்து கொண்டிருந்த பெரியாரிஸ்டுகள்லாம் வந்து கொஞ்சம் ஷாக்காய் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, சீமானா இப்படி பேசுறாரு. ஒரு காலகட்டத்தில் சீமான் வந்து பெரியாரை புகழாமல் இருந்த மேடை கிடையாது, பெரியாரை வந்து மேற்கோள் காட்டாத பேச்சே கிடையாது. காரல் மார்க்ஸை மேற்கோள் காட்டி பேசுவார், லெனினை மேற்கோள் காட்டி பேசுவார், ஸ்டாலினை மேற்கோள் காட்டி பேசுவார். இப்போ இன்னைக்கு அவர் பெரியாரை எடுக்கிறாருன்னா நாளைக்கு வேற தலைவர்களை எடுப்பார். முழுக்க முழுக்க அவருடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில், அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸின் அடிப்படையில் முழுக்க முழுக்க ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸாக அவருடைய பாலிடிக்ஸ் என்பது மாறுகிறது. ஏன் இன்ஃப்ளூயன்ஸ்னு பாக்குறீங்க? என்ன அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு? அவர் என்ன சொல்றாரு, நானே பேசியிருக்கேன், ஆனால் எனக்கான புரிதல்கள் இருந்து இன்றைக்கு நான் இதை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம், சீமானுக்கு வந்து இன்னைக்கு தன்னிச்சையாக அவர் நின்று ஒரு 8% வாக்கு சதவீதத்தை அவர் வந்து பெற்றுவிட்டார். அது ஒரு பெரிய நம்பர் தான், பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நீங்க யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக பேசி 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 ஒரு கட்சியை வளர்த்தீங்க, ஒரு அமைப்பை உருவாக்குனீங்க, ஒரு கட்டமைப்பை உருவாக்குனீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கை உருவாக்கி இருக்கீங்க. ஆனால் இந்த 8% நீங்க வந்து இப்போ தக்க வச்சுக்கணும் அப்படின்னா 2026 தேர்தல் களம் என்பது அப்படி இருக்காது. அப்போ அந்த 8% தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷன்ல இன்னைக்கு சீமான் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதற்காக அவர் என்ன பண்றாருன்னா, பெரியார் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு ஒரு சின்ன ஓட் பேங்க் இருக்கு, அது நம்ம பக்கம் வரும் அப்படின்றது அவருடைய கணக்காக இருக்கலாம். மேலும் அதன் மூலமாக ஒரு புது நரேட்டிவ் அவருக்கும் தேவைப்படுது. ஒரு புது நரேட்டிவ் அவரும் பேசணும்னு பார்க்கிறாரு. இந்த நரேட்டிவ் அவருக்கு வந்து சூட் ஆகுது. அதை விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரியும் ஒரு ரீசனா, ஒரு ரீசன், முக்கியமான ரீசன் நீங்க பாக்குறீங்க. நீங்க எனக்கு நான் வேணா அவர் வேணா என் கருத்துல இருந்து மாறுபடலாம். நீங்க பெரியாரை பற்றி பேசுகின்ற திமுக அல்லது அதிமுக கடந்த 20 ஆண்டுகளாகவே பெரியாரை வந்து பெரிய அளவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க வந்து இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. இவங்க வந்த உடனே பெரியார் சமூக நீதி நாள்லாம் அறிவிச்சு அதெல்லாம் உறுதிமொழிலாம் இருக்கிறாங்க. 2021 தானே. நீங்க பயிற்சி பாசறைகள், திராவிட பயிற்சி பாசறைகளே நீங்க 21க்கு அப்புறம் தான் நடத்துறீங்க. பட் அதுல ஒரு தேக்கம் என்பது இருந்துச்சு. விஜய் அதை டே 1ல இருந்தே கையில எடுத்துட்டார் இல்லையா? இல்ல சார், அதுல தான் நான் சொல்றேன், விஜய் அதை எடுத்திருக்காரு. வந்து ஏற்கனவே பெரியார்
சமூக நீதி நாள், அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு ஆண்டுதோறும் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் உறுதிமொழி இருக்கிறது அப்படின்லாம் வந்துட்டாங்க. விஜய் அப்புறம் 22க்கு அப்புறம் தான் வர விஜயுடைய ஃபாலோவர்ஸ் வேற சார். 23ல தான் அவருடைய கொள்கைகளை அறிவிக்கிறார். ஃபாலோவர்ஸ் வேற. விஜயுடைய ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு திமுக என்ன பண்ணுதோ அதிமுக என்ன பண்ணுதோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் விஜயுடைய யங்கர் ஜெனரேஷன் சொல்றேன். விஜயுடைய ஃபாலோவர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பெரியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது இன்னைக்கு இந்த விவாதங்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ரைட், நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.